அமரனும் அவங்க கேங்கும் துப்பாக்கியால் சுட்டு மேலே இந்த சக்திவேலை தள்ளி விட்டுருப்பாங்க. இவர் இறந்து போனதை நினச்சிருப்பாங்க. ஆனால் இவர் இறந்து போயிருக்க மாட்டார், உயிரோட தான் இருப்பார். இப்போ அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இப்போ பனி புயலை மாட்டிக்கிறாரு. நேபாள சேர்ந்தவங்க தான் இவருக்கு வைத்தியம் பண்ணி சரி பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க இவர் முழுசாக குணமாய் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இங்கே டாக்டர் ஆனாவை காட்டுறாங்க, போலீஸோட ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆயிருக்கும். சக்திவேல் திரும்ப உயிரோட வந்த விஷயம் இப்போ அங்கே இருக்க கேங்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. சக்திவேல் அட்டாக் பண்ண கேங்ல இருக்க ஒருத்தர் தப்பிச்சு போக பார்த்திருப்பான். ஆனால் இவர் சாகடிச்சிடுறாரு. கழுவான்ற ஒருத்தனை மட்டும் மன்னிச்சு கூடவே கூட்டு போயிடுறாரு. அமருக்கும் சக்திவேல் அண்ணனுக்கும் திரும்பி உயிரோட வந்துட்டதால இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சக்திவேல் அவரோட ஒய்ஃபை தேடி போலான்னு நினைக்கிறாரு. ஆனா அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல பத்ரோஸோட ஆளுங்க இவர் அட்டாக் பண்றாங்க. இவர் கூடவே வேலை செஞ்ச இந்த பத்ரோஸ் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதால இப்ப ட்ரெயின்ல தள்ளி சாகடிச்சிடறாரு. சக்திவேல் இறந்துட்டதா சொல்லி ஒய்ஃப் நம்பியிருக்க மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சக்திவேலோட அண்ணன் ஒய்ஃப் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. அதனால அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கும். இப்ப ஒய்ஃப் பொண்ணு திருச்செந்தூர்ல தான் இருக்காங்க, வந்து பாக்குறாரு. பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப பேரனுக்கும் சக்திவேலுன்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்ப ஒய்ஃபை பத்தி கேட்கிறாரு. ஆனா அவங்களுக்கு தலையில ஆக்சிடென்ட் ஆகி ஆபரேஷன் பண்ணதால எல்லாரையும் மறந்துட்டதா சொல்றாங்க. இவர் வந்து பேசி பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப்க்கு சுத்தமா இவர் அடையாளமே தெரியல. எவ்வளவு சொல்லியுமே அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஒய்ஃபோட இந்த நிலைமைக்கு காரணமான சக்திவேல் அண்ணனையும் அமரையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சக்திவேலோட அண்ணனும் அடுத்து அவன் உன்னியோ என்னையோ தான் போட்டு தலை பாக்குறான். அதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும்னு சொல்றாரு. சக்திவேலோ இந்திராணி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப சர்ச்சில் பேச்சியம்மாவை பார்க்க வந்திருக்காரு. சக்திவேல் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப போலீஸ் அவரை பிடிச்சிடுறாங்க. அமரனும் இந்திராணி கிட்ட எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், என் மனசுல நீதான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இந்திராணிக்கு சக்திவேலை தான் பிடிக்கும். அமரன் பிளாக்மெயில் பண்ணி தான் கூட வச்சிருப்பாரு. அதனால இந்திராணி வாழ்க்கையை வெறுத்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அமரனோ என்ன மனுஷனா மாத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. சக்திவேல் அவங்க அண்ணன் மாணிக்கத்தையும் அமரனையும் தேடிட்டு இருக்காருன்னு போலீஸ்க்கு தெரியுது. இப்ப இங்க ஒரு டீலிங் போடுறாங்க. போலீஸ் சக்திவேலுக்கு 48 மணி நேரம் டைம் தருவாரு. ஆனா அதுக்கு பதிலா கவர்மெண்ட் வேலையில இருக்கிற போலீஸ் ஆபீசர், ஜட்ஜஸ் அந்த மாதிரி இருக்கவங்க யாரெல்லாம் கவர்மெண்ட்க்கு எதிர்பார்க்காங்களோ அவங்க டீடைல்ஸ்லாம் வேணும்னு சொல்றாரு. இப்ப சக்திவேல இதுக்கு ஒத்துக்கிறாரு. அமரனும் மாணிக்கமும் கோவால இருப்பாங்க. இப்ப சக்திவேல் மாணிக்கத்துக்கு கால் பண்றாரு. இப்ப இவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா கார்ல சக்திவேல் இருக்காரு. ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து அண்ணனை தள்ளி விட பாக்குறாரு. எதுக்காக ஒரு தம்பின்னு கூட பார்க்காம என்ன கொலை பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்தன்னு கேட்கிறாரு. இப்ப அண்ணன் பண்ண தப்புக்காக அவரை மேல இருந்து தள்ளி விட்டு சாகடிச்சிடுறாரு. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பாசத்துக்காக இப்ப கண்ணீர் விட்டு அழறாரு. அமர் இப்ப கழுவாவை கார் டிக்கில தான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்து இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, ஒன்னாவே வளர்ந்துருப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப கோவாக்கு வந்திருக்கிறதால கண்டிப்பா இவர் சக்திவேல் சொல்லிதான் வந்திருக்கிறதா நினைச்சு இப்ப அவர் அங்கேயே சுட்டு சாகடிச்சிடுறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரோ கழுவான்றவனை தேடி வந்திருக்கோம், ஆனா துப்பாக்கி சவுண்ட்ல கேட்டுச்சுன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அமரனுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு. உங்க மேல இருக்க கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுற, நீ வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடு, ஆனா அதுக்கு பதிலா ஸ்டேட் விட்னஸா மாறணும்னு சொல்றாரு. சக்திவேல் கதையை முடிச்சுட்டா நீ சொல்றதை கேட்கறேன்னு அமரன் சொல்றாரு. இவங்களுக்கு ஒரு ரவுடி எதிரியா இருப்பான். அவன் இப்ப அமரனோட வீட்டுல பாம்பு செட் பண்ணி வச்சிருப்பான். இப்ப அமரனோ வெளிநாட்டுக்கு போகணும்னு இந்திராணி ரெடியாக சொல்றாரு. இப்ப சக்திவேல் இந்திராணிக்கு கால் பண்ணி பேசுறாரு. இறந்து போயிட்டதான் நினைச்சிருப்பாங்க, ஆனா உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இவங்க வீடு பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருப்பாரு. சக்திவேல் இந்திராணி வர சொல்றாரு. ஆனா இவங்களும் அமர் கிட்ட நான் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சக்திவேலோ நம்ம கிட்ட தான் சொல்றதா நினைச்சு காலை கட் பண்ணிடுறாரு. அமரனோ வீட்டுக்கு பின்பக்கமா கிளம்பி போயிருப்பாரு. இப்ப பாஸ்போர்ட் விட்டு போயிட்டதால இந்திராணி கூப்பிடுறாங்க. அமரன் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறதா நினைச்சு இப்ப பாம்பை வெடிக்க வச்சிடறாங்க. பாம்பு வெடிச்சதுல இந்திராணி இறந்து போயிருப்பாங்க. இப்ப அமரன் சக்திவேல இந்திராணி பாக்கிறதுக்கு வராங்க. செவுரு உடஞ்சி இப்ப சக்திவேல் மேல விழுந்து அவரால் அசைய முடியாம போயிடும். பாம்பு வெடிச்சதுக்கு சக்திவேல் தான் காரணம்னு அமரன் நினைக்கிறாரு. இப்ப போலீஸும் அங்க வந்துடுறாங்க. உனக்கான டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு இப்ப சக்திவேல் அங்க வந்து கூட்டு போறாரு. சக்திவேல் இன்ஸ்பெக்டர் வீட்டுல தான் இருப்பாரு. இப்ப ஆனா கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாரு. ஆனா சின்ன வயசா இருக்கும் போது துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். அப்ப அண்ணா காணாம போயிருப்பான். அப்ப போலீஸ் தான் இவங்களை காப்பாத்தி படிக்க வச்சு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சதாவும் சொல்றாங்க. சக்திவேலோ ஆனா கிட்ட நீ தான் சந்திராவான்னு கேட்கிறாரு. ஆனா ஊசி போட்டதால மயங்கிடுறாரு. இவங்கள அமரை பத்தி விசாரிக்கிறாங்க. அமர் என்ன ரவுடி தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கான். இப்ப ரவுடிங்க வந்ததால சக்திவேல் ஆனா ஒரு ரூம்குள்ள தள்ளிட்டு சண்டை போடுறாரு. ரவுடியோ அமரனி சக்திவேலி சாகடிக்கணும்னு நினைப்பான். ஆனா அமரன் இப்ப அந்த ரவுடி அடிச்சு போட்டுடுறாரு. ஆனா சக்திவேல் கிட்ட அமரை பத்தி கேட்கறாங்க. உங்க அப்பா எங்க இறந்து போனாரோ அந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. இப்ப அண்ணனோட போன்ல இருந்து அமருக்கு கால் பண்ணி நீ உங்க அப்பா இறந்த இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அமர் வரும்போது சக்திவேல் மயக்கத்துல இருக்காரு. இப்ப சுடணும்னு நினைக்கிறாரு. ஆனா பக்கத்துல சுடுறாரு. சக்திவேல் தான் அமரனோட அப்பாவை கொலை பண்ணிட்டதான் நினைச்சு கோவத்துல இருக்க அவரோ இப்ப சக்திவேல் கிட்ட சண்டை போடுறாரு. 2 பேரும் பயங்கரமா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதுல நிறைய காயம் பட்டுடுறாங்க. சக்திவேல் அமர் கிட்ட அவங்க அப்பாவை கொலை பண்ணது நான் இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் மாணிக்க போய் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. ஆனா சக்திவேல் சொன்ன இடத்துக்கு போலீஸோட வந்திருக்காங்க. சின்ன வயசுல நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இப்ப நிறைவேற போதும், தங்கச்சி உன்னை பார்க்க வந்திருக்கான்னு சொல்றாரு. அமரன் இத்தனை வருஷமா தேடின தங்கச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா மேல வருவாங்கன்னு பார்த்தா இப்ப ரவுடி வந்து சுடுறான். இப்ப சக்திவேல ரவுடி சுட்டுடுறாரு. ரவுடி சுடும் போதே அமர் மேல குண்டு பட்டிருக்கோம். இப்ப சந்திராவை தான் கூப்பிடுறாரு. சந்திரா வந்து பேசுறாங்க. ஆனா அமரோ இறந்து போயிடுறாரு. இதை பார்த்து ஆனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணாவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழறாங்க. சக்திவேலும் அமரை நினைச்சுதான் ஃபீல் பண்றாரு. சக்திவேலோட ஃபேமிலி ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சக்திவேல் ஒய்ஃப்க்கு இன்னமும் பழசு எதுவுமே ஞாபகம் வந்திருக்காது. சக்திவேலே அடையாளம் தெரியாம தான் இருக்கு. சக்திவேலுக்கு ஒய்ஃபை பார்த்துட்டு இருந்தாலே போதுன்னு சொல்லி இப்போ அவங்களோட நிலத்திலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு.